அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் ஷைன் ஆஃப் சோல் யோகா சிறந்த மாஸ்டர் ஜே.எஸ்.எஸ். பானர்ஜி பேசுகிறேன். இந்த காணொலியில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், பரிவிருத்த பட்சி மோத்தானாசனம் என்ற ஆசனத்தையும், ஊர்துவஹஸ்த பட்சி மோத்தானாசனம் என்ற ஆசனத்தையும் எவ்வாறு படிப்படியாக செய்ய வேண்டும், எவ்வாறு பின்னோக்கி வர வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த ஆசனம் செய்வதற்கு நாம் தண்டாசன நிலையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். முதுகு நேராக இருக்க வேண்டும். இப்பொழுது உடலை ஒரு பக்கமாக நன்கு திருகி இரண்டு காலுக்கும், அதாவது இரண்டு காலுடைய முழங்காலுக்கும் வெளிப்புறமாக தோள்பட்டை தரையில் படும்படியாக முன்னோக்கி குனிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். முழுவதுமாக தோள்பட்டை முழங்காலுக்கு வெளிப்புறமாக சென்ற பின்பு அந்த கையினை நேராக இருக்கக்கூடிய காலினுடைய பாதத்தில் பிடித்துக் கொள்ள வேண்டும். பின்பு மற்றொரு கையினை தொடைப்பகுதியில் பிடித்துக் கொள்ளலாம், அதாவது பிட்ட பகுதியில் பிடித்துக் கொள்ள வேண்டும். உடலை முழுவதுமாக ஆகாயத்தை நோக்கி பார்ப்பது போன்று திருகிக் கொள்ள வேண்டும். இவ்வாறாக பரிவிருத்த பட்சி மோத்தானாசனத்தை நாம் செய்து கொள்ளலாம். இப்பொழுது உடலை முன்புறமாக திருகி நேராக கொண்டு வந்த பின்பு பாதத்தில் இருக்கக்கூடிய கையை விடுவித்து நேராக தண்டாசன நிலைக்கு நாம் வர வேண்டும். இவ்வாறாக இந்த ஆசனத்தை செய்து முடித்த பின்பு ஓய்வு நிலையில் இருந்து ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். இப்பொழுது அடுத்த ஆசனமாக உத்திதஹஸ்த பட்சி மோத்தானாசனத்தை செய்ய இருக்கின்றோம். இந்த ஆசனம் செய்வதற்கு நாம் தண்டாசன நிலையில் அமர்ந்து கொண்டு இரண்டு கைகளையும் முதுகிற்கு பின்புறமாக கொண்டு சென்று விரல்களை கோர்த்து பிடித்து கொண்டு முழுவதுமாக உள் மூச்சுடன் உடலை மேல் நோக்கி உயர்த்தி மூச்சு வெளியே விட்டுக்கொண்டே நெற்றி பகுதியை கொண்டு முழங்காலில் படும்படியாக கொண்டு வர வேண்டும். பின்பு இரண்டு கைகளையும் மேல் நோக்கி நன்கு உயர்த்தி கொள்ள வேண்டும். மூச்சு இயல்பாக இருக்க வேண்டும். இவ்வாறாக இந்த ஆசனத்தை 30 வினாடிகள் முதல் 1 நிமிடம் வரை செய்து முடித்த பின்பு நேராக தண்டாசன நிலைக்கு வர வேண்டும். கோர்த்து பிடித்த கையை விடுவித்து முழங்காலில் கைகளை வைத்துக் கொள்ளலாம். தண்டாசன நிலை. பின்பு அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஓய்வு நிலை பயிற்சியை செய்து நாம் இந்த ஆசனத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும்.